அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியு பி இஹ்சானின் இலா யௌமிddin. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகளை பத்தியும் இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய சில அமல்களை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹதீஸ் கிதாபுகளோட பல இடங்கள்ல துல்ஹஜ் மாதத்தை பத்தியும் இந்த மாதத்தின் நன்மைகளை பத்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததை நம்மளால பார்க்க முடியும். ரமலானின் கடைசி 10 நாட்களுக்கு அடுத்து அல்லாஹ்விடத்துல உயர்வான நாட்கள்னா அது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். இந்த மாதம் நம்ம ஒரு அமல் செஞ்சோம்னா அல்லாஹ் நமக்கு ஒரு வருடம் அமல் செஞ்சதுக்கான நன்மையை தரான். அதே மாதிரி இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய அமல் ஜிஹாதை விட உயர்ந்தது. இப்படி நிறைய சிறப்புகள் இந்த மாதத்துக்கு இருக்கு. நம்ம துல்ஹஜ் மாதத்தின் பிறைய பார்த்ததிலிருந்து அடுத்து வர 10 நாட்கள் வரைக்கும் நல்ல அமல்களை அதிகப்படுத்தணும். இந்த நாட்கள்ல நம்ம ஓத வேண்டிய சூரா தான் சூரா அல் ஃபஜ்ர். குர்ஆன்ல 89வது அத்தியாயமாக இருக்கிறது தான் சூரா அல் ஃபஜ்ர். இந்த சூறாவை நம்ம துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள்ல ஓதுறதுனால நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த சூறாவை நம்ம துல்ஹஜ் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் ஒரு முறையாவது ஓதணும். அதே மாதிரி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த 10 நாட்கள்ல நாங்க எந்த அமலை அதிகப்படுத்தணும்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க இந்த மாதத்துல சலாத்துகளையும் தஸ்பீகளையும் தக்பீர்களையும் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்தையுமே உள்ளடக்கிற ஒரு திக்ரு தான் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வர இருக்கிற 10 நாட்களுமே இந்த திக்ரு நம்ம அதிகப்படியா ஓதலாம். அல்லாஹ் அதிகப்படியா விரும்பக்கூடிய திக்ருகள்ல ஒரு திக்ரு தான் இது. இந்த மாதம் முழுவதும் அதிகப்படியான அமல்கள் செய்யறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கடனில்லாத வாழ்க்கையும் வியாபாரத்தில் பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. உங்க எல்லாருக்காக துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.